பேரை சொல்லி கூப்பிடுங்க. ஜீசஸ் சொல்லுங்க. நாங்கள் தொழுது கொள்கிறோம், உம்மை நாங்கள் வணங்குகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஜீசஸ் உங்க நாமத்தில் அற்புதம், உங்க நாமத்தில் அதிசயம், விடுதலை, சுகம், பல, அற்புதம். ஜீசஸ் கத்துங்க. Thank you அப்பா. அப்படி கூப்பிடும் போதே உங்க ஜெபத்துக்கு பதில் கிடைப்பதாக. அப்படி கூப்பிடுங்க, உங்கள் ஜெபத்துக்கு பதில். கூப்பிடுகிற யாவர் மேலும் மிகவும் கிருபை உள்ளவராய், மிகவும் இரக்கம் உள்ளவராய், கூப்பிடுகிற யாவர் மேலும் மிகவும் இரக்கம் உள்ளவராய், கிருபை உள்ளவராய் இருக்கிறவரே. Thank you அப்பா. Thank you அப்பா. நன்றி ஐயா. ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவரேன்னு சொல்லுங்க. ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவரே நன்றி ஐயா. மாம்சமான யாவரும் உம்மிடம் வருவார்கள். ஏசையா. ஜீசஸ். அவருக்கு பேரே ஜெபத்தை கேட்கிறவர். 65:2 சங்கீதம் 65:2 இப்படியாய் பக்தன் சொல்றாரு, ஜெபத்தை கேட்கிறவரேன்னு சொல்லுங்க. ஜெபத்தை கேட்கிறவரே, எங்கள் சப்தம் கேட்கிறவரே. மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். நமக்கெல்லாம் மாம்சம், நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம். நாங்க வந்திருக்கிறோம்பா. நன்றி அப்பா. அக்கிரம விஷயங்கள் எங்கள் மேல் மிஞ்சி வல்லமை கொண்டது. அடிக்கடி அக்கிரம வல்லமை மேற்கொண்டாலும் தேவரீரோ சொல்லுங்க. தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவர்த்தி ஆக்குகிறீர். அப்படியே நின்ன வண்ணமாவே அந்த சங்கீதத்தை எடுங்க பார்க்கலாம். 65 சங்கீதத்தை எடுத்து அப்படியே அதை வாசித்து ஜெபம் பண்ணுவோமா? அல்லேலூயா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. அப்ப முதல் வசனமே பாருங்க, தேவனே சபையிலேன்னு சொல்லுங்க. சீயோன்னா சபையிலே உமக்காக துதி காத்திருக்கிறது. இதுதான் இப்ப துதி செய்துகிட்டே இருக்கிறோம். துதி காத்திருக்கிறதப்பா. பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும். என்ன பொருத்தனை? துதி பொருத்தனை நாங்கள் செலுத்துகிறோம். நன்றி. இதான் துதி பொருத்தனை. இயேசு ராஜா நன்றி. இயேசு ராஜா நாங்களுமே துதிக்கிறோம். நன்றி இயேசு ராஜா நன்றி இயேசு ராஜா. ஒரு பக்கம் துதி, அடுத்து ஜெபம். துதி பொருத்தனை செலுத்துகிறேன். அதிகமா துதிச்சிட்டே இருந்தீங்களா? தேங்க்யூ அப்பா. அடுத்து ஜெபம். ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். நாங்க வந்திருக்கிறோம்ப்பா. நாங்கெல்லாம் வந்திருக்கிறோம்ப்பா. நீங்க ஜெபத்தை கேட்கிறவர், துதியிலே பிரசன்னமா இருக்கிறவர். துதியின் மத்தியில் பிரசன்னமா இருக்கிறவர். ஜெபத்தை கேட்கிறவர். மூன்றாவது பாருங்க, அக்கிரம காரியம் அடிக்கடி வல்லமை கொண்டு மிஞ்சுது.
எங்களால எங்களை மேற்கொள்ள ட்ரை பண்ணுது அக்கிரமம். ஆனால் சொல்லுங்க, தேவரீரோ தேவரீரோ எங்கள் மீறுதல்களை எல்லாம் நிவர்த்தியாக்குகிறீன்னு சொல்லுங்க. ஒருவேளை இந்த வாரம்லாம் கடந்த நாட்களை சில அக்கிரமம் நம்மையும் மிஞ்சி இருக்கலாம். சொல்லுங்க, மிஞ்சி சொல்லுங்க, மிஞ்சினாலும் தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவர்த்தி செய்கிறீர். தேங்க்யூ அப்பா, நன்றி அப்பா. உலையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. உலையான சேற்றில் வாழ்ந்த தேங்க்யூ அப்பா, தூக்கி எடுத்தீரே. எங்கள் மீறுதல்களை எல்லாம் நிவர்த்தி செய்பவரே. சொல்லுங்க, தேவரீரோ மீறுதல்களை எல்லாம் நிவர்த்தி செய்பவரே. தேவரீரோ எங்கள் மீறுதல்களை நிவர்த்தி செய்பவரே. நன்றி நன்றி நாளெல்லாம் உமக்கே. தேங்க்யூ அப்பா, நன்றி. தேங்க்யூ அப்பா, நன்றி. தேங்க்யூ அப்பா, நாளெல்லாம் உமக்கே. நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஜெபம் கேட்கிறவர், துதியின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர், மீறுதல்களை நிவர்த்தி செய்கிறவர். ஜீசஸ் 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 ஜீசஸ். அப்படியே அந்நிய பாஷை பேசி ஆவியில நிரம்புங்க. நீங்க பேசுங்க, துதியால நிரம்புங்க, அந்நிய பாஷையால நிரம்புங்க. வல்லமை இறங்கட்டும், அற்புதம் நடக்கட்டும், வியாதி மறையட்டும், பலவீனம் மறையட்டும். முடிந்தா முழந்தால் படிட்டு கொண்டு கூட பைபிளை கையில வச்சுட்டு தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஐயா. துதியின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, மீறுதல்களை நிவர்த்தி செய்கிறவரே. எத்தனை காரியம் பார்த்தோம் இந்த சங்கீதத்துல. ஜெபம் கேட்கிறவர், துதியின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர், ஜெபம் கேட்கிறவர், மூன்றாவது அக்கிரமங்களை நிவர்த்தி செய்கிறவர், மீறுதல்களை நிவர்த்தி செய்கிறவர். அப்படியே மனப்பாடம் பண்ணுங்க. துதியின் மத்தியில துதிக்க வைக்கிறவர், ஜெபம் கேட்கிறவர், நிவர்த்தி செய்கிறவர். இந்த பலிபீடத்துல உங்களை ஒவ்வொருவரையும் அர்ப்பணம் செய்றீங்க. எல்லா வேண்டாத காரியங்கள் எல்லாம் அகல்வதாக. ஆமென். நிவர்த்தி செய்வாரா. ஆமென். உங்களை அறியாமலே மிஞ்சிற அக்கிரமங்கள், மிஞ்சிற காரியங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆவதாக. ஆமென். ஒரு பரிசுத்தம். ஆமென். தேவ சமூகத்துல. ஆமென். நன்றி ஐயா, நன்றி ஐயா. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டே சேரணுமே, இன்னும் கிட்டே சேரணுமே. இப்ப சொல்லுங்க, பிரசன்னம். தேங்க்யூ அப்பா, தேவ பிரசன்னம், ராஜா தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. கரம் பிடித்த நாயகனே, கரம் பிடித்த நாயகனே, கைவிடாத தூய. சொல்லுங்க, கைவிடாத தூய ராஜா. தேங்க்யூ அப்பா.
பாடும்போதே உங்கள் ஒவ்வொருவர் மேலும் கரம் அமர்வதாக, கரம் அமர்வதாக, அற்புதம் நடப்பதாக, விடுதலை உண்டாவதாக. தேங்க்யூ அப்பா, அப்பா. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கர்த்தர் கரம் உங்கள் மேல, கர்த்தருடைய வல்லமை, தேவ சமூகம், ஜீசஸ் சொல்லும் போதே அவர் கை உங்க மேல. நீ விடுதலை ஆக்கப்பட்டா, நீ விடுதலை ஆக்கப்பட்டா. தேங்க்யூ சொல்லுங்க, தேங்க்யூ சொல்லுங்க. நான்காவதா பாருங்க, உங்களுடைய பிரகாரங்களிலே வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்ட சேர்த்து கொள்ளுகிறவர்கள் நாங்கள் பாக்கியவான். இது மனப்பாடமா சொல்லுங்க. உம்முடைய பிரகாரங்களிலே, உம்முடைய பிரகாரங்களிலே நான் வாசமாயிருக்க, நான் வாசமாயிருக்க. நெஞ்சில கை வாங்கி, என்னை தெரிந்து கொண்டீரே, என்னை தெரிந்து கொண்டீரே, என்னை சேர்த்து கொண்டீரே, என்னை சேர்த்து கொண்டீரே, இந்த சபையில சேர்த்து கொண்டீரே, சபையில சேர்த்து கொண்டீரே, உம்முடைய சமூகத்துல சேர்த்து கொண்டீரே, சமூகத்துல சேர்த்து கொண்டீரே, தெரிந்து கொண்டீரே, தெரிந்து கொண்டீரே, சேர்த்து கொண்டீரேன்னு சொல்ல, சேர்த்து கொண்டீரே, தெரிந்து கொண்டீரே, தெரிந்து கொண்டீரே, சேர்த்து கொண்டா, சேர்த்து கொண்டா, உங்களை தெரிந்து கொண்டா, தெரிந்து கொண்டா. எத்தனையோ ஆயிரங்கள் மத்தியில ஆமென் உங்களை தெரிந்து கொண்டா. ஆமென். அதுதான் மிகப்பெரிய பாக்கியம். He has chosen you. ஆமென். பல கூட்டங்கள் மத்தியில எதற்காக தெரிந்து கொண்டாரா? அவருடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி. அது நடக்குதா இப்ப? ஆமென். சமூகத்துல ஆமென் வாசமாயிருக்க, வாசமாயிருக்க. இந்த பூமிக்கு நீங்க வாசனையா இருக்க, பூமிக்கு நீங்க வாசனையா இருக்க. நீங்க வாசமா இருக்க இருக்க நீங்க எப்படியா மாறுவீங்க? வாசனையா. வாசனை அவர் சமூகத்துல மல்லிகை பூ வாசனையா, ரோஜா மலர் வாசனையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் நற்கந்தம் நாமெல்லாம், கிறிஸ்துவின் நறுமணம் நாமெல்லாம், அறிகிற அறிவின் வாசனை நமக்குள்ள. இயேசு வந்தாலே நமக்கு நறுமணமா மாறுகிறோம். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே, கண் முன்னே நிறுத்தி உள்ளே, சேர்த்து கொண்டீரே, சேர்த்து கொண்டீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா. தெரிந்து கொண்டீரே, தெரிந்து கொண்டீரே. நன்றி ஐயா, நன்றி ஐயா. நன்றி சொல்றேன்ப்பா. தேங்க்யூ அப்பா. நன்றி சொல்றேன். நன்றி. தெரிந்து கொண்டதுனால சேர்த்து கொண்டார். அதனால அவருடைய வீட்டின் நன்மையால் நம்மை திருப்தி ஆக்குவார். சொல்லுங்க. ஜெபம் கேட்கிறவர், ஜெபம் கேட்கிறவர், மீறுதல்களை நிவர்த்தி பண்ணுகிறவர், மீறுதல்களை நிவர்த்தி பண்ணுகிறவர், அவருடைய வீட்டின் நன்மையால் நம்மை திருப்தி ஆக்குகிறார். அவருடைய வீட்டின் நன்மையால் நம்மை திருப்தி ஆக்குகிறவர். சொல்லுங்க, எனக்கு திருப்தி ஆக்குறீங்கப்பா, திருப்தி ஆக்குங்கப்பா. திருப்தி ஆக்கி நடத்துகிறீ, தேவை எல்லாம் சந்திக்கிறீ, நீதான் எடுக்க வைக்கிறீ, பிறருக்கு கொடுக்க வைத்தீ. அவர் இருக்கிற இடத்துல எல்லாம் திருப்தி, திருப்தி, திருப்தி. சொல்லுங்க, திருப்தி, 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 திருப்தி ஆக்குகிறார், திருப்தி ஆக்குகிறார். இந்த வனாந்தரத்துல ஒண்ணுமே இல்லை, ஆனா அங்க திருப்தி. ஆமென். எதுவுமே இல்லை அந்த வனாந்தரத்துல, ஆனா இயேசு இருந்தார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். எனக்கு எதுவுமே இல்லைன்னு நினைத்தாலும் சொல்லுங்க, எனக்கு இயேசு இருக்கிறார், எனக்கு இயேசு இருந்தார். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. அவர் என்னை திருப்தி ஆக்குவார். ஆமென். பணத்துல திருப்தி ஆக்குவார், சுகத்துல திருப்தி ஆக்குவார், தேவையை சந்திக்கிறார். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ அப்பா.